குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமி ஃபவுண்டர். தினமும் காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசிகிட்ருக்குறோம். இதை டெய்லி நாங்கள் சொல்கிறோம். எதுக்காகனா உங்களுக்கு தெரியணும், நாங்கள் இதை பேசுகிறது நிச்சயமாக எங்களுடைய ஞானத்துலேயும் அறிவிலையும் புத்திலையும் கிடையாது. நிச்சயமாக கடவுள் சக்தியில் பேசிகிட்ருக்குறோம். கடவுள் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை சொல்லிகிட்ருக்குறோம். இதை தெரியறதுக்கு தான் நாங்கள் இதை சொல்கிறோம். நிச்சயமாக அதை நீங்களும் உணர்ந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தெளிவடைவேன் என்ற தீர்மானத்தோடு இதை கேளுங்கள். தினமும் இதை கேட்டால் பெரிய தெளிவு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும். தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக கவனத்துடன், ஆழமாக, மிக மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். புரியவிட்டால் அதற்கான கிளாரிஃபிகேஷனை எங்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்கள். என்ன டவுட் இருந்தாலும், என்ன தெளிவு வேணாலும் நீங்கள் வந்து மீட் பண்ணும்போது வாரத்தில் ஒரு நாள் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அது சண்டேன்னு கூட இல்லை, எப்போ வேணால் மீட் பண்ணலாம். சண்டேனாலும் சண்டே. நீங்கள் அந்த டைமை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சண்டே மட்டும் 11 o'clock அப்புறம் தான். ஏன்னா 11 o'clock வரைக்கும் எனக்கு நார்த் இந்தியா செஷன் இருக்குது, 9 to 11. அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீ ஆகும் சண்டே. பாக்கி நாள்லாம் எப்போ இருந்தாலும் சரி, ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருப்போம். நிச்சயமாக டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக நேரடியாக பேசுங்கள். இல்லாவிட்டால் நீங்கள் டைவர்ட் ஆகி போயிடுவீங்க. அதனால் நீங்கள் அதே டைரெக்ஷனில் போய் வெற்றியை நீங்கள் கையில் எடுக்க முடியாது. 6 மாதத்தில் வெற்றி எடுக்கணுன்னா நிச்சயமாக இதையும் செய்யுங்கள். வர முடியாதவர்கள் தயவுசெய்து தினமும் இதை கேளுங்கள். 2-3 முறையாவது கேளுங்கள். பழைய மெசேஜ் எல்லாம் போட்டுக்கிட்ட கேளுங்கள். உலகத்தோட விஷயத்துக்கு போகாமல் இதை கேட்டுட்டு இருங்க. இதை நிறைய கேட்டிங்கன்னா நிறைய பிரயோஜனம் கிடைக்கும். அதனால் இதை தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு இதை கேளுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி கடவுள் என்ன சொன்னார்னா, ஒன்று நல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையை அவர் ஆல்ரெடி தீர்மானிச்சிட்டார். நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க, நாம் போய் பிரார்த்தனை பண்ணி அவரை கேட்டால் தான் கடவுள் எல்லாம் செஞ்சு தருவார். பிரார்த்தனை பண்ணி அவரை கேட்கணும், அப்புறம்தான் அவர் எல்லாம் தருவார் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க நிறைய பேர். தப்பான நினைப்பு பாருங்கள். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி உன் வாழ்க்கையை தீர்மானிச்சிட்டேன்டா. ஆல்ரெடி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் தீர்மானிச்சிட்டேன். ஆனால் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணுன்னா, அவர் தீர்மானித்த விஷயம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும், அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் தீர்மானித்த விஷயம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணணும். ஏன்னா அவர் தீர்மானித்த விஷயம்லாம் அற்புதமாக நடக்கும். அற்புதமான விஷயங்களாக இருக்கும், நல்ல விஷயங்களாக இருக்கும். கெட்ட விஷயமே இருக்காது, உங்களுக்கு கெடுதலே வராது. நன்மையை மட்டும்தான் அவர் தீர்மானிப்பார். நன்மையை மட்டும்தான் அவர் தீர்மானிச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நன்மையை மட்டும்தான் தீர்மானித்து கையில் கொடுத்துருக்கிறாரு. அது நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்கு தான் பிரார்த்தனை. பிரார்த்தனை இது கிடையாது, எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, எனக்கு இதை செஞ்சு கொடுங்க. அது உங்கள் இஷ்டம். உங்கள் இஷ்டத்தை நீங்கள் கேட்குறீங்க, கடவுள் இஷ்டம் கிடையாது. கடவுள் இஷ்டம் ஆல்ரெடி அவர் தீர்மானிச்சிட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரமாதமான விஷயம் செய்ய தீர்மானிச்சிட்டார். ஆல்ரெடி தீர்மானிச்சிருக்கிறாரு. அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் அங்கே ப்ராப்ளம் என்னென்னா, அங்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவர் கூட நடக்கலைன்னா நடக்காது. என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவர் கூட நடக்கலைன்னா கெட்ட சக்தி என்ன பண்ணிவிடுவான், உள்ளே பூந்துடுவான். உள்ளே பூந்துட்டு அவன் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி உங்களையும் அதெல்லாம் நினைக்க வச்சு, உங்களையும் அதை அந்த உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் உள்ளே கொடுத்து உங்களை சுயநலவாதியாக்கி, பிரார்த்தனையிலையும் நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணி கெட்ட சக்திக்கிட்டேருந்து வாங்கிட்டு அதை என்ஜாய் பண்ணுறோன்னு நினச்சி திருப்பி பாடுபட்டு பிரச்சனையில் போயின்ட்டுருக்கிறீங்க. எவ்வளோ தூரம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு தெரில. நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் பிரார்த்தனையில் கூட அவன் இன்டர்ஃபியர் பண்ணிவிடுவான். உங்களோட சுயநல எண்ணங்களெல்லாம் பிரார்த்தனையில் போட வச்சுருவான். அப்புறம் அது இது எல்லாம் கேட்பீங்க. அப்புறம் அதை இதெல்லாம் தர்ற மாதிரி தருவான், அப்புறம் அடிப்பான். ஆனால் கடவுள் கூட பிரார்த்தனை வித்தியாசமான பிரார்த்தனை. நல்லா புரிஞ்சுங்க. கடவுள் கூட பிரார்த்தனை என்னென்னா, கடவுளே நீங்கள் நல்லபடியாக எனக்கு பல விஷயங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் நான் நினைக்கிறதும் யோசிக்கிறத விட அதிகமாக நீங்கள் எதெல்லாமோ பிளான் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் என் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கணும். அதனால் நான் உங்கள் கூட இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை விட 1000 மடங்கு பெருசாக பண்ணிவிடுவார். அதனால் நீங்கள் கேட்காதீங்க.
எனக்கு இதை பண்ணி கொடுங்க, அதை பண்ணி கொடுங்கன்னு கேட்க தேவையில்லை. நீங்கள் ஒன்றே ஒன்று தான் கேட்கணும். நீங்கள் என்ன தீர்மானிச்சிங்களோ எங்கள் வாழ்க்கையில், நீங்கள் என்ன பெருசாக செய்ய போகிறீங்களோ, அதற்கு நான் ஒத்துழைக்க எனக்கு தயவு காட்டுங்கள்னு சொல்லுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. ரொம்ப முக்கியம். இந்த தயவை நீங்கள் கேட்கலன்னா கெட்ட சக்தி உள்ளே புந்துருவான். அவன் என்ன பண்ணிவிடுவான், உங்களுக்கு கண்ட கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து கண்டதெல்லாம் செய்ய விட்டுருவான். அதனால் இந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு கைடன்ஸ் கேட்டிங்கன்னா, ராத்திரியும் பகலும் இதை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா, கடவுளே நீங்கள் என்ன கைட் பண்ணுங்கள், கடவுளே நீங்கள் என்ன வேணுமோ என்ன செய்ய வைங்க, நீங்கள் எல்லாம் நல்லது தான் எனக்கு செய்வீங்க, அந்த நல்லதெல்லாம் அடையிறதுக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இதுதான் சரியான பிரார்த்தனை. அதை விட்டுட்டு எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, உங்கள் ஆசையெல்லாம் போட்டுக்கிட்டு அதில் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் ஆசையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது நன்மையில் போய் முடியாது. உங்களுக்கு தெரியாது அது என்ன தீமை தரும்னு உங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கார் வாங்குறீங்க லோனில், நீங்கள் அது தலைகீழ நின்று இந்த கார் எனக்கு வந்தே ஆகணும்னு கடவுள் பிரார்த்தனை பண்ணி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அவர் சொல்லுவார், நான் நினைக்கவே இல்லைடா நீ என்னமோ கேட்குற, விட்டுட்டு போயிட்டே இருப்பார். உடனே கெட்ட சக்தி ஏறி பிடிச்சிருவான். நான் வாங்கி தரேன் உனக்குன்னுவான். உடனே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இன்னும் ஒரு லோன்லாம் அலைஞ்ச் ஆகும், லோனெல்லாம் போட்டு காரை வாங்கிடுவீங்க. ஆனால் அப்புறம் படுற பாடு இருந்து பாருங்கள் இஎம்ஐயில். பாடுபட்டு அப்புறம் கடவுள்கிட்ட போய்ங்க, கடவுளே காசு இல்லை, கடவுளே பிரச்சனை, கடவுளே கடவுள் உன்னை நான் சொன்னேன்னா கார் வாங்கிறதுக்கு, உன்னை நான் சொன்னேன் நான் இப்போ இஎம்ஐயில் இதெல்லாம் வாங்குறதுக்கு, நான் எதனா சொன்னேன் உங்ககிட்ட, நான் சொன்னதை நீ கேட்டியா? உண்மையாகவே நேற்று ஒரு வயசானவர் வந்தார் பார்க்குறதுக்கு, அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்தார். நிச்சயமாக ரொம்ப வருத்தப்பட்டேன். அவர் நடந்தே வந்தார், தேடி பிடிச்சி வந்தார். 70 வயசுக்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் தொலைச்சிட்டார். கோடீஸ்வரனாக இருந்தவர் இப்போ ஒன்றுமே இல்லை கையில். கேட்டால் என்ன காரணம்னு கேட்டால் 3 பெண் பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்றார். உங்ககிட்ட கடவுளை சொன்னாரான்னு கேட்டேன். ஷாக் அடிச்சுது அவருக்கு. கடவுளா? எனக்கு தெரியாதே அப்படின்னாரு. அதுதான் பிரச்சனையே. கடவுள்கிட்ட கனெக்ஷனில் இல்லாமல் கண்ட பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு சாமியை கும்பிட்டுக்கிட்டு சாமி தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செஞ்சிடுறீங்க. அப்புறம் எல்லாத்தையும் தொலைச்சி நீங்கள் உட்காடுறீங்க. இப்போ உட்காரும்போது உங்களுக்கு யாருமே இல்லை, யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, யாருமே உங்களுக்கு காசு தரல, நீங்கள் எந்த வீட்லேயும் போய் உட்கார முடியல. இதை கடவுள் சொன்னாரா அப்படின்னு கேட்டேன். கடவுள் உங்களுக்கு சொல்லவே இல்லை. நீங்கள் தான் உங்கள் இஷ்டத்துக்கு முட நம்பிக்கை பண்ணீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு எல்லா சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கலாட்டா பண்ணி எல்லா பணத்தையும் தொலைச்சிங்க. இதுதான் உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் நான் சொல்கிறேன். என்னுமே தீர்மானிக்காமல் நீங்களே தீர்மானித்து நீங்களே முன்னாடி போகிறீங்க. கடவுள் தீர்மானித்த வழியில் நீங்கள் போகல. அதை உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தெல்லாம் பூஜை பண்ணு, சாமி கும்பிடு, என்னெல்லாம் ஒன்று கல்ல எடுத்துகிட்டு போயிட்டே இரு. இல்லை 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 கடவுள் பெருசாக உங்களுக்கு வச்சுருக்கிறார். எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போது நீங்கள் அவர் கூட நடந்தால் அவர் அழகாக புரிய வைப்பார், எது செய்யணும் அது செய்யக்கூடாது. இதெல்லாம் நான் அந்த வயசானவருக்கு சொன்னேன். அவர் ஒத்துக்கிட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். நிறைய பேர் கிடைக்கிறது அந்த மாதிரி. ஒத்துக்கிட்டார், குனிஞ்சார், பிரார்த்தனை பண்ணார் என் கூட. நிச்சயமாக இனிமேல் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், அந்த வயசுலேயும் கடவுள் காப்பாற்றுவார். நல்ல வழிக்கு அவரை கொண்டு போயிடுவார். அடுத்த இந்த உலகம் முடிஞ்சோடனே அடுத்த உலகத்துலேயும் நல்ல அற்புதமான இடத்துல அவர் உட்காருவார். இதுதான் நம்ம செய்கிற சேவை, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிற சேவை. அதனால் தயவுசெய்து நேரடியாக வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 1 hour முன்னாடி டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். 1 hour முன்னாடி சொல்லுங்கள் வரீங்கன்னு, நாங்கள் ரெடி ஆகிடுவோம். 1 hourக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். இதை நீங்கள் நிரந்தரமாக பண்ணணும்னா பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க மற்றவங்க இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்க. உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.